பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குதா? என்ன இயற்கையான பகுதிகள் பாருங்க, எவ்வளோ அழகா பூங்க செடிங்க கூடிங்க எப்படி இருக்குது பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து, 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை, என்னை பராமரிக்க யாருமே இல்லை, எங்களை பாதுகாக்க யாருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 40 வருஷமாய் வனாந்திரத்தில் கர்த்தர் அவளை ஆதரித்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர்களை 40 வருஷமாய் வனாந்திரத்தில் ஆதரித்து வந்தார். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். அவருடைய துணி அழுக்காகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் கிழிந்து போகவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களை அழகாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். 40 வருஷம் அவர்களை வழிநடத்தி அவர்களை பாதுகாத்த தேவன் உங்களையும் வழிநடத்தி உங்களையும் பாதுகாத்து உங்களையும் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் சில பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். ஆனால் உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அந்த பாதுகாப்பு நினச்சி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்குற அந்த பெரிய பாதுகாப்புக்காக, அந்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை பராமரித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஜெபிக்கட்டும் உங்களுக்காக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து நடத்தினது போல இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து இவர்களை ஆதரித்து இவர்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நீர் கனப்படுத்தி நடத்தும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க. 40 ஆண்டு கர்த்தர் அவளை பராமரித்தது போல உங்களையும் பாதுகாத்து உங்களை பராமரித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you. ஆமேன், ஆமேன்.